தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்யா. தமிழர்களுக்கும் தேனிலியாக வணக்கம் சார். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் உங்கள் பகுதியில் தான் ஆரம்பிச்சிருக்கு. மிகுந்த மக்கள் எழுச்சியோடு நடைபெறுவதாக செய்திகள்லாம் கிடைக்கிறது. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்ன மாதிரி போயிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம பொதுவாக இப்போ ஒரு தேர்தல் நெருங்கி வருகிற நேரம் 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அரசியல் கட்சிகள் சில முக்கியமான பிரதான கட்சிகள் அதன் வியூகத்தை வகுத்து களத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்து வர்றதா நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்தோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், ஓரணியில் தமிழ்நாடு முதல்வரினுடைய முழக்கம், திமுக தலைவருடைய முழக்கமாக முன்வைத்து அவர் வீடு வீடாக மக்களை சந்திக்கிறாரு. நிர்வாக வேலைகளை எல்லாம் செய்கிறத பார்க்குறோம். பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இப்போ நீங்கள் நேரடியாக களத்தில் மக்களை சந்திப்பதற்கு நாட்களை குறித்து விட்டு அது தலைமை உயர்மட்ட குழு, செயற்குழு அந்த ஆலோசனைகளுக்கு பிறகு அவரும் இப்போ களத்தில் அந்த ஒப்புதலோடு இப்போ களத்துக்கு வர்றாரு. மகிழ்ச்சி தான். இப்போ ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சிகள் மக்கள் மத்தியில் பரப்புரைகளை நடத்துவது, வெற்றிக்கான சூழல்களை உருவாக்குவது இயல்பு தான். ஆனால் பிரதான அதிமுக இப்போ ஒரு நேரடியாக மக்களை சந்திக்கிறதுல ஒரு முதல் வாய்ப்பா, முதல் பணியா அதிமுக குறிப்பாக பொதுச் செயலாளர் இபிஎஸ் எடப்பாடியார் மேற்கு மண்டலத்தில் மேட்டுப்பாளையம், அதாவது கோவை மாவட்டத்தில் இந்த பரப்புரை துவக்கி இருக்கிறார். அந்த முழக்கங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே வழக்கமாக வைக்கிற பேச்சு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் சமீபத்தில். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் அந்த களத்தை முதல்ல சந்திக்கிறார். மக்கள் மத்தியில் வழக்கமாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக மீதும் அதன் தலைவர் மீது தான் இப்போ கடுமையான விமர்சனங்களை வைக்கிறத பார்க்குறேன். அப்போ தளபதிக்கு ஜுரம் விட்டது, ஓரளவுக்கு இப்போ தேர்தலில் இப்போ கொஞ்சம் சூடுபடுத்துறத இப்போ நம்ம பார்க்குறேன். அந்த செய்தியில் அவர் அப்படி தான் பேசுகிறாரு. வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இது பிரதான எதிர்க்கட்சிகள் நேரடியாக ஊடகத்தை சந்தித்து வைத்த விமர்சனங்களை இப்பொழுது நேரடியாக மக்களை சந்தித்து இந்த விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறார். மக்கள் வெறும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அதன் அரசின் மீதும் ஒரு எதிர்க்கட்சி வைக்கின்றது விமர்சனம் வெறும் சடங்கு சம்பிரதாயம் என்கின்ற அளவில் பார்க்குறாங்க, அல்லது உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய நிர்வாகம் குறையா இருக்கா அப்படின்னா பெரிய அளவில் குறை இதுவரைக்கும் சொல்ல முடியல. அதை அதாவது எதிர்க்கட்சி தலைவர் கூட குறிப்பிட்டு திட்டமிட்டு எந்த குற்றத்தையும் குறையும் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு தான் திமுக ஆட்சி, தளபதியினுடைய ஆட்சியும் நிர்வாகமும் சிறப்பாக நேர்வழியில் கொண்டு போறாரு. அதுல குறைகள் வந்தா, விமர்சனங்கள் வந்தா ஆரோக்கியமா உள்வாங்கி கொண்டு அதை சரி செய்யறார். ஆகவே பிரதான எதிர்க்கட்சியினுடைய இந்த குற்றச்சாட்டை இன்னும் மக்கள் பெரிய அளவில் ரசிக்கவில்லை, ஏற்கவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பிரச்சாரத்தினுடைய எதிர்விளைவா பார்க்கலாம். கண்டிப்பாங்க. இப்ப இதுல எல்லாருமே குறிப்பா சொன்னது அதிமுக பாஜக ஜெல்லாகல அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் சொல்லப்பட்டது. அதனால இன்னைக்கு இந்த பயணத்தில் திரு மத்திய அமைச்சர் எல் முருகன், நயினார் இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவித்ததா செய்திகள்லாம் கிடைக்குதுங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு பாஜக அதிமுகக்குள்ள, அதுவும் கொங்கு மண்டலத்திலிருந்து தொடங்குகிற இந்த பயணத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, ஏற்கனவே அவங்க இங்க கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக தத்துவ ரீதியாக கொள்கை ரீதியாக எதிர்முனையானது. அதிமுக ஒரு திராவிட கருத்தியலை உள்வாங்கிய ஒரு கோட்பாட்டு இயக்கம், பாஜக ஒரு இந்துத்துவ திராவிட கருத்தியலுக்கு நேர் எதிரான ஒரு தத்துவத்தை, கொள்கையை உள்வாங்கியது. ஆகவே இது இரண்டும் தத்துவ ரீதியாக நேர் எதிரான முரணுடையது. ஆகவே இது இணைந்து பயணிக்க முடியாது. இதுதான் உண்மை. இதைத்தான் இன்னைக்கு அன்வராஜன் அப்படிதான் சொல்றாரு. அப்ப தத்துவ ரீதியாக கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டு பயணிக்க முடியாத அதிமுகவும் பாஜகவும் 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் அமித்ஷா உறுதிப்படுத்தப்பட்ட இந்த கூட்டணி, இந்த பரப்புரையை துவக்கிய எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர் பாஜகவை வலதும் இடதுமாக நயினாரையும் முருகனையும் வைத்துக் கொண்டு இவர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டை வேலோடு கொண்டு சென்று இவர்கள் பரப்புரை செய்வது என்பது இப்ப பாஜக அதிமுக ஏற்கனவே ஒன்றுபட்டது என்று முதலில் வலிமையாக உலகத்துக்கு உறக்க சொன்னது தனியரசு தான். அப்ப பாஜக ஒரு ஒரு கொள்கை, அதிமுகவுக்கு ஒரு கொள்கை இன்னும் ஏற்கனவே இல்லாமல் ஆகிவிட்டது. புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அது படிப்படியாக அதிமுகவை பாஜக ஊடுருவி கருத்து சிதைவை ஏற்படுத்தியது, சித்தாந்த சிதைவை சேதத்தை உருவாக்கியதுங்கிறத நம்ம ஆழமா தனியரசு
ஆண்டு கணக்குல நாம அதை சொன்ன செய்தி இப்பொழுது வெளிப்பட்டு இருக்கிறது. இல்ல இப்ப நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கு. ஆனா அன்வர் ராஜா வந்து பாஜக காலுன்ற நினைத்தால் கூட விட மாட்டோம்னு சொல்றாரு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது யாருடைய குரலா எடுத்துக்கிறது? இல்ல இப்ப அன்வர்ராஜன் ஐயா இப்ப வந்து நீங்க வலதுபுறத்துல வந்து முருகனும், இடதுபுறத்துல நயினார் நாகேந்திரையும் வச்சுக்கிட்டு அவர்களின் தோள்களில் எடப்பாடியார் நிற்பது என்பது பாஜகவின் அதாவது பாஜகவின் ஆதரவில் அவர்கள் துணையில் எடப்பாடி பரப்புரையை துவங்குகிறார்னா அப்ப பாஜக கால் ஊன்றி விட்டதுதான் அர்த்தம். ஏற்கனவே கால் ஊன்றுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மூத்த அதிமுகவினுடைய முன்னணி தலைவர், நான் பெரும் மதிப்புக்கு எனக்கு மதிப்புக்குரியவர் ஐயா அன்வர் ராஜாவை மதிப்புக்குரியவர் தான், பாராட்டுக்குரியவர் தான். ஆனால் இப்படி அன்வர் ராஜாவுடைய இந்த கருத்தை பொதுச் செயலாளர் இருக்கிறாரா, அதிமுகவில் இருக்கிற முன்னணியினுடைய இதர நிர்வாகிகள் இருக்கிறார்களா? இல்ல. அன்வராஜா இல்ல இப்ப அமித்ஷாவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காக அன்வர் ராஜா வச்சு எடப்பாடி பேச வைக்கிறாருங்கிற ஒரு பார்வை இருக்க. இல்ல, பிழையானது, தவறானது. அப்படின்னா நீங்க அன்வராஜா வச்சு நீங்க நெருக்கடி தரணும். ஒரு கூட்டணி கட்சிக்கு நெருக்கடி கொடுத்தா அப்புறம் அந்த கூட்டணி எப்படி ஜெல்லாகும், அது எப்படி இணைந்து பயணிக்கும், மக்கள் எப்படி ஏற்பார்கள், மக்கள் எப்படி நம்பி வாக்களிப்பார்கள்? ஒரு கூட்டணியை அறிவித்து விட்டு கூட்டணிக்கு தர்மத்திற்கு எதிராக உறவுக்கு துரோகம் செய்யறதும் ஒரு பிழை தானே. ஆகவே அன்வராஜாவுடைய கருத்து எதிராகவும் எடப்பாடியாருடைய இன்று இணைந்து இப்ப இன்னைக்கு வரைக்கும் இணைந்து பயணிக்கிற அந்த மேடையை நான் பார்க்கிறேன். இந்த மேடையில அதிமுகவினுடைய இந்த மேடையில் பாஜகவின் முன்னணி தலைவர்கள் இப்ப கூட நீங்க நயினார் பக்கத்துல தான் இருக்காரு, வேலுமணியன் இருக்காரு, இல்ல பக்கத்துல இருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப இவர்கள் அன்வராஜா என்ன சொன்ன கருத்துக்கும் எடப்பாடியாருடைய இந்த பரப்புரைக்கும் பெரிய நேர் முரணா இருக்கு. ஆகவே அன்வராஜாவுடைய கருத்து பிழையானது, தவறானது. அது அவருடைய சொந்த கருத்துன்னு கூட எடப்பாடி சொல்லிடுவார். ஆகவே எடப்பாடியினுடைய கருத்து தான் நம்ம பார்க்கணும். ஆகவே எடப்பாடி இந்த பரப்புரையை பாஜகவின் நிழலில் இருந்து துவக்குவதனால்தான் பெரிய நெருக்கடி. சில பேர் அதில் விருப்பப்படலாம், ஆதரிக்கலாம். ஆனா அதிமுகவினுடைய ஆன்மா இருக்குல்ல, திராவிட கருத்தியலினுடைய அடிப்படை கோட்பாடு முரணா இருக்கு. அதுல வந்து நீங்க அதிமுகவினுடைய எந்த முன்னணி தலைவர்களுக்கும் இந்த கோட்பாட்டு உறுதி, கொள்கை வேட்கை இல்லாததுதான் இப்ப அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடி. இதுல யாராவது ஒரு தலைவராவது கொள்கை குறித்து பேசுவார்களான்னு பாக்குறேன். பெரியார், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணான்னு பெயரை கூட இந்த கூட்டத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் இப்ப பெரிய இந்த சிக்கலில் இருந்துதான் இப்ப நீங்க எப்படி இந்த கட்சியை மீட்பது, அல்லது இந்த கட்சியினுடைய அவசியம், தேவை, இதனுடைய இந்த வரலாற்று உறுதி சீர்குலைது, அது வடநாட்டு ஒரு இந்தி பாஜக கட்சி இதை வந்து இதை வலிமை இழக்க செய்வது, இவர்கள் எல்லாம் அதற்கு இரையாகுவதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், ஒரு திராவிட இருதுருவ அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய சேதத்தை இது இந்த தேர்தல் 2026 இந்த பரப்புரை, அதிமுகவுடைய இந்த முடிவு, பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய இந்த முடிவு ஒரு பெரிய சேதத்தை தருகிறதுங்கிறது தான் நம்ம வருத்தத்தோடு வேதனையோடு வாக்காளர் பெருமக்களும் தமிழ்நாட்டு மக்களும் பார்க்குறாங்க. அது இனி எதிரி முகாமில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், பொது உடைமைவாதிகள், மதசார்பற்ற சக்திகள் இதை எப்படி இதை எதிர்த்து பரப்புரை நடத்துறாங்கிறத நம்ம பார்க்கணும். ஆகவே இதையெல்லாம் இனி இன்றுதான் துவங்கி இருக்கிறது யுத்தம், ஜனநாயக யுத்தம் துவங்கி இருக்கிறது. இந்த யுத்தத்தில் இன்னும் 10 மாத காலம் இந்த யுத்தம் நடக்கும். அதனுடைய இறுதி வெற்றி மக்களின் விருப்பத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்குமானதா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் காத்திருக்கோம். இல்ல இப்ப அன்வர் ராஜா அப்பன்னா கட்சியில இருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா போன வாட்டியும் பாஜக விமர்சித்தார் அப்படின்னு சொல்லி தான் கட்சியிலிருந்து நீக்கினாங்க. இப்போ அன்வர் ராஜா வாலண்டியராக பேசுறதுனுடைய நோக்கம் என்ன கட்சியிலேருந்து எடுத்துருங்கன்னு சொல்ல வராதா, இல்லை அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இப்போ அன்வர் ராஜானுடைய ஏற்கனவே அவர் வந்து UPS டிடிவி சின்னம்மாவுடைய ஓர்மை குறித்து, கட்சியின் ஒற்றுமை குறித்து ஒரு தனித்த ஒரு இதர இன்னொரு நிர்வாகிகளோடு நடந்த உரையாடலில் அவர் சில கருத்துக்களை சொன்னதுனால அவர் மேல ஒரு நடவடிக்கை இருந்துச்சு. பிறகு பாஜகவை விமர்சித்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்வை இருந்தாலும் கூட அவர் ரொம்ப அமைதியாக தான் இருந்தார். மீண்டும் பாஜக உறவு விட இப்பவும் அவர் பாஜகவின் உறவை துண்டிக்கும்படி அன்வர் ராஜா கேட்கல. பாஜகவோடு தேர்தல் உறவு நீங்க வச்சுக்கங்க, அது பிரச்சனை இல்லை, அது வெற்றிக்கான நோக்கமா இருக்கணும். ஆனா நீங்க தத்துவ ரீதியா கொள்கை நிலையில அதிமுக பாஜக உறவு என்பது முரணானதுங்கிறத அவர் வந்து ஒரு உண்மையை சொல்றார். ஆனால் இந்த உண்மை இந்த பாஜக அதிமுக தேர்தல் உறவில் எடப்பாடியினுடைய இந்த முடிவில் ஒரு கசப்பை தரும்.
ஆகவே அன்வர் ராஜா அண்ணனுடைய இந்த முடிவு அல்லது இந்த பார்வை நீடிக்க முடியாது. அது பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களால் இந்த 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 கருத்தை மௌனிக்கு செய்ய முடியும். அதுல அன்வர் ராஜா அண்ணன் எப்படி பயணிக்கணுமா பயணிக்க பொறுத்திருந்து அதுல கட்டுப்பட்டு பயணிப்பதா அல்லது வெளியேறுவதா என்பதை அன்வர் ராஜா அண்ணன் தான் முடிவு பண்ணணும். எடப்பாடியார் தான் முடிவு செய்யும். இல்ல இப்ப இன்னொரு பக்கெட்டு சொல்றேன். தினத்தந்தி தினமலர்ல அமித்ஷா கொடுத்த பேட்டியில அதிமுகவில் இருந்து ஒருவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீண்டும் எடப்பாடி வந்து நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அன்வர் ராஜா அதற்கான ஒரு மெசேஜும் சொல்றாரு. வேலுமணி, செங்கோட்டையன் வேற யாரை நீங்க முதல்வர் வேட்பாளராக நினைச்சாலும் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் முன்னாடி வைக்கிறார். அப்போ வந்து எடப்பாடி இல்லாத ஒரு முதல்வர் வேட்பாளரை பாஜக விரும்புகிறதா? இல்ல, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லாம பண்ணுவதுதான் அதனுடைய விருப்பம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர் எடப்பாடியா அல்லது வேலுமணியாவா அல்லது செங்கோட்டையனையாவாங்கிறதெல்லாம் அவர்கள் வந்து அவர்களை பொறுத்தவரை அவர்கள் விருப்பத்தில் அவர்களை நம்பிக்கைக்குரிய ஒருவரை அதிமுகவின் பொதுச் செயலாளராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர்களால் வடிவம் பெற செய்வது, தகுதி பெற செய்வது என்பது அவர்கள் முடிவு, அவருடைய விருப்பமா இப்பவே மாறி போச்சு. அதிமுக என்கின்ற இந்த மாபெரும் மக்கள் பேரியக்கம், புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் கட்டி காத்து வளர்த்தெடுத்த இந்த திராவிட பேரியக்கம் இப்ப பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளரை பாஜக முடிவு செய்கிறது, அமித்ஷா முடிவு செய்கிறார். கூட்டணியை அமித்ஷா முடிவு செய்கிறார், வடநாட்டு இந்தி கட்சியினுடைய தலைவர்கள் தான் முடிவு செய்கிறார்கள், ஆட்சியாளர் முடிவு செய்கிறார்கள். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதையும் டிடிவியே சொல்றார். அதிமுகவினுடைய ஒரு 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 பிரிவாக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் அம்மாவின் அன்பு பெற்றிருந்த ஒரு பிரிவு அமமுக அதனுடைய பொதுச் செயலாளர் சொல்லுகிறார், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையும்ங்கிறார். அப்ப கூட அவர் எடப்பாடி தான் முதலமைச்சராங்கிறது கூட இன்னும் உறுதிப்பட சொல்லல. அவர் வேட்பாளரையும் அறிவிக்கிறார். அப்ப ஓபிஎஸ் இன்னும் வரைக்கும் ஒன்றும் முடிவெடுக்கல. அப்போ தன்னுடைய கட்சியை ஓர்மைப்படுத்துறதுலையும் எடப்பாடிக்கு நெருக்கடி. தன்னுடைய கட்சிக்குள்ளேயே இருக்கிற செங்கோட்டையன் இப்ப கூட இந்த கூட்டத்தில் ஒன்றும் கலந்துக்கிறாரா, மேடையில் இருக்கிறாராங்கிறதே ஒன்றும் வெளிப்படுத்தல, முகம் தெரியல. அதுல இன்னும் அன்வர் ராஜா அந்த மாதிரி முன்னணி மூத்த தலைவர்கள் ஒரு புறன்பட்ட கருத்துக்களை இன்று பதிவு செய்கிறார், மாலையில் இவர் பேசுகிறார். அப்ப பாஜகவினுடைய இப்ப பாஜக தனித்தே ஆட்சின்னு அண்ணாமலை சொல்றாரு, கூட்டணி ஆட்சின்னு முருகன் சொல்றாரு, முருகர் மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் ஒரே மேடையில் மக்கள்கிட்ட போறாங்க. அப்ப மக்கள்கிட்ட போய் இவங்க எந்த உண்மையையும் எந்த வெளிப்படையான நேர்மையான முடிவையும் சொல்லாமல் இந்த பரப்புரையை நடத்துவது என்பது மக்கள் மத்தியில இவர்களுடைய இந்த கருத்தை மக்கள் முழுமையாக ஏற்பதற்கான வாய்ப்பு சூழல் இப்பொழுது வரை குறைவாக இருக்கிறதுங்கிறத தனியரசுடைய பார்வையா இருக்கு. ஆகவே இந்த இப்ப நீங்க ஏற்கனவே அமித்ஷா சொன்ன மாதிரி தான் கூட்டணி ஆட்சி அமித்ஷா சொல்றாரு, எடப்பாடி இல்லைங்கிறார். சரி பரவாயில்ல, கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, எடப்பாடி தான் முதலமைச்சரானா அதிமுகவில் இருந்து ஒருவர் முதல்வர்னு அமித்ஷா சொன்னதுதான் நம்ம அந்த நாளிதழ் செய்தியா பார்த்தோம். அதுலயும் இன்னும் எடப்பாடி கிட்ட இருந்தும் அமித்ஷா கிட்ட இருந்து எந்த முடிவும் உறுதியா வரல. இதுக்கே இன்னும் முடிவு தெரியாம தேர்தல் பரப்புரைய அதிமுக துவக்கியிருக்கு. ஆகவே இந்த விமர்சனங்களுக்கும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இந்த விடை தெரியாம வினாக்களுக்கும் கட்டாயமா எதிர்கட்சி தலைவர் முடிவு சொல்லணும், விளக்கம் சொல்லணும். கூட்டணி கட்சிக்கு பாஜகவின் தலைமை ஹைகமாண்டா இருக்கிற அமித்ஷாவும் முடிவு சொல்லணும். இது இந்த குழப்பம் நீடிக்கிற வரை இவர்களுடைய இந்த பரப்புரை, இவருடைய நோக்கம் இலக்கை இறுதி செய்வதில் மக்கள் மத்தியில வாக்களிக்கிற மக்கள் மத்தியில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். அது இவர்களை பலகீனப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாங்க. இப்போ விஜய் குறித்த ஒரு பெரிய பார்வை, அவரு நான் வரலங்கிறாங்க, இவங்க வாங்கங்கிறாங்க. என்னதான் நடக்குது சார் விஜய்க்கும் அதிமுக பாஜகவுக்கும்? இல்ல, தமிழக வெற்றி கழகம் விஜய் அப்படிங்கிறவரும் பாஜகவுடைய தயாரிப்பு. அவர் ஆந்திராவினுடைய பவன் கல்யாணை போல தமிழ்நாட்டினுடைய ஒரு பவன் கல்யாண், பாஜகவின் தீவிர ஆதரவாளர், ஒரு இந்துத்துவ சக்தியாக அங்கு பாஜகவால் திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட பவன் கல்யாணை போல தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம், அங்க ஜன கல்யாண், இங்க பவன் கல்யாண், இங்க தமிழக வெற்றி கழகம் விஜய். அப்ப விஜய் இப்ப இதுவரைக்கும் அதிமுகவோடு உறவுன்னு பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் நானே முதல்வர் வேட்பாளர் இப்ப சமீபத்துல பனையூர்ல செயற்குழு கூட்டம் தமிழக வெற்றி கழக கூட்டத்துல முடிவெடுத்து தீர்மானம் போட்டாங்க. அப்ப அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் நிற்கிறார். அவர் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி அவரு ஒரு இனிப்பு தடவிய ஒரு ஒரு தேர்தல் அறிவிப்பை சக தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளுக்கும் சமூக இயக்கங்களுக்கும் ஒரு அறைகோலை விடுத்துட்டார். அப்ப அது ஏற்கனவே அதிமுக பாஜகவோடு உறவு கொள்ளாத ஒரு பொழுது தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சு நடத்தியதை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க.
அப்ப தமிழக வெற்றி கழகத்தோடு பேச்சு அதிமுக உறவுங்கிற மாதிரி செய்தி வந்த பொழுதும் அது உறுதியாகலை. ஏன்னா அவர் வந்து முதலமைச்சர் யாரு, துணை முதலமைச்சர் எத்தனை தொகுதிகள்ங்கிறதுல ஆதவர்ஜனாவும் பிரசாந்த் கிஷோரும் அது ஒரு தெளிவுபடுத்திட்டு தான் வடநாட்டு பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயனுடைய ஆலோசகராக இருந்து அவர் இந்த கருத்தை உறுதிப்பட சொல்லிட்டு போனார். அவருக்கு ஒரு நெருக்கடி வந்து இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணைப்பு அல்லது ஆலோசனை அல்லது ஆலோசகர் அல்லது அதனுடைய நலன் விரும்பிங்கிற இடத்துல இருந்து நான் வெளியேறினேன்னு அதிகாரபூர்வமா அறிவிச்சுட்டு பீகார்காரரு பிரசாந்த் கிஷோர் போயிட்டார். அப்ப தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய சித்தாந்த இயக்கம் தமிழ் வாழ்க இந்தி ஒழியன்னு சொல்ற ஒரு விஜய்க்கு நண்பன் யாரு, ஆலோசகர் யாருன்னா தமிழ் ஒழிக இந்தி வாழ்கன்னு சொல்ற பீகார் பிரசாந்த் கிஷோர் தான் இந்த கட்சிக்கு ஆலோசகர் தான். தமிழக வெற்றி கழகத்தை யார் நம்புவா? இப்ப விஜய் யார் நம்புவா? ஆதவர்ஜனாவும் ஒரு சிக்கல். அவரும் வந்து திமுகவினுடைய தலைமை வைப்பாளர் பொறுப்பிலிருந்து விடுதலை சிறுத்தைகளுடைய முன்னணி பொறுப்பிலிருந்து பிறகு ஒரு வருஷத்துல 3 இயக்கங்களுக்கு மாறி வந்த ஒரு ஆதவர்ஜனா தான் வலதுபுறத்துல இடதுபுறத்துல இருக்கிறார். அப்ப தமிழக வெற்றி கழகத்திலையும் ஒரு கொள்கை சித்தாந்த தெளிவில்லாத, அரசியல் பயிற்சி இல்லாத, நிர்வாக பயிற்சி இல்லாதவங்க தான் அங்க 1-2 பேர் இருக்கிறாங்க. இதை வைத்துக் கொண்டு திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று, நானே முதல்வர் என்று ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு கூட்டத்தை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அது துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தது படிச்சுட்டு போயிட்டாரு. அவர் எப்போ வர போறாரு? ஆனா அவர் வர்றதாக சொல்றாங்க. ஒரு மாநாடு, மாநில மாநாடு, அதாவது ஆகஸ்ட்ல, பிறகு மண்டல மாநாடு 5, 120 மாவட்ட மாநாடு, இதெல்லாம் பேப்பர்ல வந்திருக்கு. ஆனா அதை கூட அவங்க உறுதிப்படுத்திடுவாங்க, செஞ்சிருவாங்க. மக்களுக்கு என்ன கருத்தை சொல்றாங்க? திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் நோக்கம். திமுக ஒழிப்போங்கிறாரு, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகவை ஒழிப்போம்னு சொல்றாரு. அங்க 2 பேருக்கும் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேல அவர் என்ன சொல்லுங்க? 50 வயதை கடந்த விஜய், நான் பல கூட்டங்களை கேட்டேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதற்காக ஒழிக்க வேண்டும்? திராவிட முன்னேற்ற ஊழல் 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 சார், ஊழல் எங்க பார்த்தாலும் ஊழல், அதனால ஒழிக்கிறோம். ஊழலை ஒழிக்கணும்னா எந்த ஊழல், எங்க நடந்துச்சு, என்ன ஆதாரம், ஏன் நீதிமன்றத்துக்கு நீங்க போகல, ஏன் ஆளுநரை போய் சந்திச்சீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அல்லது இந்த ஊழல் அரசியல தான் நீங்க வளர்ந்தீங்க, இந்த ஊழல் அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதனுடைய திரைப்பட நிறுவனங்களெல்லாம் நீங்க நடிச்சீங்க, அவரிடமிருந்து நீங்க ஏராளமான பல கோடிக்கணக்கான ரூபாய் ஊதியமா பெற்றிருக்கிறீங்க, உங்களை யார் நம்புவா? நீங்க எங்கிருந்து வந்தீங்க? தமிழ்நாட்டில் ஒரு ஏழையாக இருந்து அரசு மருத்துவமனையில் பிறந்த ஒரு விஜய், ஏழை பையன், பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு அதிபதியாக மாறுவது திரைத்துறை. எந்த திரைத்துறை? தமிழ்நாட்டினுடைய திரைத்துறை. தமிழ்நாட்டின் திரைத்துறை எங்கு வலிமை பெற்றது? திராவிட முன்னேற்ற கழக அரசியல் ஆட்சியில் அது தொடர்புடைய பல்வேறு திரைப்பட கலைத்துறையில தான் நீங்க முன்னேறினீங்க. அப்போல்லாம் நீங்க ஊழல் சகித்து கொண்டு அவர்களோடு உறவாடி நீங்கள் தொழில் செய்வீர்கள், திரைப்படத்தில் நடிப்பீங்க, ஊதியத்தை பெற்றுக்கொண்டு வசதியா வாழ்வீங்க. ஒரு அவதூறா ஆதாரம் இல்லாம ஊழல் என்கின்ற ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வர்ற விஜய் பக்கத்தில் இருக்கிற ஆதவர்ஜனா யாரு? எந்த குற்றமே இல்லையா? அந்த குடும்ப பின்னணியில் இருந்து யார் வந்திருக்கிறா? என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? உங்களுடைய பல்வேறு கட்சியினுடைய நிர்வாகிகளின் மீது வர நடவடிக்கைகள், குழப்பங்கள், நிர்வாகிகள்லாம் நீங்க ஊழல் இல்லாம நீங்க எப்படி தேர்தலை சந்திக்க போறீங்க? இதுல இருந்தெல்லாம் நீங்க மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை மடைமாற்ற முடியாது விஜய். ஆகவே சரி, கொள்கை எதிரி பாஜகன்னா நீங்க பாஜகவின் எந்த கொள்கை தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைக்கு எதிரானது? இன்னைக்கு வரைக்கும் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன கொள்கைன்னு சொல்லல. பாஜகவின் எந்த கொள்கை தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரானது அல்லது இந்திய நாட்டு மக்களுக்கு எதிரானதுன்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், நடிகர், எப்ப சொன்னாரு? ஏன்னா பாஜகவுக்கு என்ன கொள்கைன்னே விஜய்க்கு தெரியாது, தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன கொள்கைன்னு விஜய்க்கு தெரியல. அப்ப இவர் போய் நாட்டு மக்கள்கிட்ட எதை சொல்றாரு? இதுதான் எடப்பாடி கிட்ட இருக்கிற சிக்கல், இதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிற சிக்கல். அதுதான் பலம். திமுகவுக்கும் தளபதிக்கு இருக்கிற பலமே இந்த 2 முனையும் பாஜகவை வலிமையாக எதிர்க்காமல் இவர்கள் வந்து வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவது என்கின்ற பாஜகவின் நோக்கத்தை நிறைவு செய்கிற ஒரு துணை அமைப்பாக, பாஜகவினுடைய ஒரு ஒரு ஏவுகருவிகளாக விஜய் தமிழக வெற்றி கழகம் இயங்குகிறது. பெயரளவில் பாஜகவை தொட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதுதான் என் முழு நேர பணி என்று வந்தாலே அது வந்து பாஜகவுக்கு மறைமுகமாக வேலை செய்கிறார் விஜய் தமிழக வெற்றி கழகங்கிறதுனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் விஜயையும் நிராகரிப்பார்கள் நான் பார்க்கிறேன். கண்டிப்பாங்க. உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்துக்கும் டேனியல் வணக்கம், பார்வையாளர்களுக்கு வணக்கம், நன்றி.